ஹலோ எவ்ரிவன், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நூல்கண்டு சிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டப்பா செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக அந்த பிவிசி பைப் ஒன்று எடுத்து அதை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதை நம்ம இப்போ ஃப்ளாட் ஆக்க போகிறோம். அதுக்காக ஹீட் கன் யூஸ் பண்ணி ஹீட் மூலமாக அப்பா ஃப்ளாட் ஆக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அதை ஃப்ளாட் ஆக்கி முடிச்சதுக்கப்புறம் அதை பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த பிவிசி பைப்ஸையே 4 பக்கமும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கம் போட்டு ஒட்டிக்கிறாங்க. நம்ம கட் பண்ண 4 பீஸையும் சுற்றி நம்ம இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒரு அழகான பாக்ஸ் ஒன்று கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிவிசி பைப்பை எடுத்து இந்த மாதிரி ஒரே ரேஷியோவில் குட்டி குட்டியாக நிறையா பீசஸ் வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா செப்பரேட்டாக நூல்கண்டை வந்து நம்ம வைக்கிறதுக்கு தான். அண்ட் ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி ஃப்ளாட் ஆக்கி வச்ச ஒரு பிவிசி பைப் எடுத்து கைப்பிடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், நூல்கண்டு ஹோல்டர் ரெடி. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட நூல்கண்டு ஹோல்டர் ரெடி. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க டைலர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த நூல்கண்டு ஹோல்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.